யாரு கால் பண்ண 5 minutes போங்க போங்க நம்ம போங்க சூப்பர் மைக் என்ன பண்ண மைக்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு எல்லாரும் தயவு செய்து கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். சீராரும் மதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் மதிசிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு பிறனும் சரித்திரமும் இலக்கமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரமை திறமையன்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்ததாக வரவேற்புரை வழங்க நமது பன்னீரிலம் தமிழ் சங்கத்தின் தலைவர் திரு பாலமுருகன் செங்குட்டுவன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எதற்கும் இனிய மாலை வணக்கம் மற்றும் பனைநிலம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாம ஜனவரி 24 அன்னைக்கு பொங்கல் விழாவுக்கு சிறப்பாக கொண்டாடலாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்க்ளிமெண்ட் வெதர் சுச்சுவேஷன்னால நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு நல்ல இருந்ததுன்னா I think everyone will enjoy. நிறைய கல்ச்சரல் ப்ரோக்ராம் இப்போ பண்ண போகிறாங்க. எல்லாருமே வந்து கைத்தட்டி எல்லாரையும் வந்துட்டு உற்சாகப்படுத்துங்க. பொங்கலை பற்றி நம்ம வந்துட்டு நிறைய வருஷங்களாக பண்டைய காலத்துலேருந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ உலக நாகரத்தின் அனைத்து முன்னோடியான மூத்தக்கூடியான தமிழர்கள் அறுவடை விழாவை பொங்கல் திருநாளாக ஆதி காலத்திலே கொண்டாடி வருகிறார்கள். இது பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்லேயே நிறைய வாட்டி இதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை, எந்த சங்க இலக்கிய நூட்களை எடுத்தாலுமே வந்துட்டு அதில் வந்து பொங்கலை பற்றின சிறப்பு பாடல்களை வந்துட்டு அதில் ஏற்றி இருக்கிறாங்க. இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழர்கள் வந்துட்டு அறுவடை திருநாள் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அந்த அறுவடைக்கு வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு அதுக்கு உறுதுணையாக இருந்தது, சூரியன்ல இருந்து அதுக்கு உதவின கால்நடைகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு சொந்தங்கள், மற்ற உறவினர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரியும்
ஸோ போகியில் ஆரம்பித்து பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல்னு வந்துட்டு அது ஒரு வார விழாவாகவே வந்துட்டு கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. அதையும் நம்ம வந்துட்டு நம்ம ஊரில் இல்லைனாலுமே வெளிநாட்டுக்கு வந்துட்டு இதை சிறப்பாக கொண்டாடுறதுல நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இது இல்லாமல் நம்ம பனைநிலம் தமிழ் சங்கம் இதை பற்றியும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சில பேர் புதுசாக வந்திருப்பீங்க. ஸோ பனைநிலம் தமிழ் சங்கம்ன்றது வந்துட்டு 2003 40 உறுப்பினர்களை கொண்டு ஆரம்பித்த ஒரு சங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 வருடமாக வந்து நம்ம இந்த சங்கத்தை வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் வந்துட்டு பல காலம் வந்துட்டு இந்த சங்கம் வந்துட்டு இந்த மாதிரியே கண்டினியூ ஆகணும் உங்களுடைய சப்போர்ட்னால. ஸோ இந்த சங்கத்துடைய சாதனைகள் இல்லை இதோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்துட்டு கடந்த காலத்தோட இது உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் மாதிரி நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு 2004 சுனாமி ஹியூமனிடேரியன் ரெஸ்பான்ஸு அதுக்கு வந்து நம்ம பனைநிலம் தமிழ் சங்கம் வந்துட்டு பெரிய உதவியாக வந்துட்டு அவங்க நிறைய ரிலீஃப் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து 2006 வந்து தமிழ் பள்ளி நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஆஷ்லி ஹால் ஸ்கூலில் பண்ணது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு பேட்ச் கூட வந்துட்டு நம்ம லாஸ்ட்டு செப்டம்பர்லேருந்து தமிழ் பள்ளி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்கேஸ் உங்கள் பசங்க வந்துட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு தமிழ் பள்ளியை வந்துட்டு தமிழ் மொழியை வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை வச்சு நம்ம வந்து நிறைய நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் அமெரிக்கன் தமிழ் அகாடமி ராலேயில் வந்துட்டு ஃபெட்னா அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்ஸ் நார்த் அமெரிக்காவில் பண்ணும்போது நம்ம சங்கம் வந்துட்டு அதில் பெரிய ஒரு பங்கு வந்து ஏற்றிருக்கு. அப்புறம் 2009 பார்த்தீங்கன்னா திருக்குறளை வந்துட்டு 1330 குறட்களை பாடலாம் வந்து 6 மணி நேரத்தில் வந்துட்டு பாடி நம்ம பனைநிலம் தமிழ்ச்சங்கம் வந்துட்டு அதில் பங்கேற்று இருக்கிறாங்க. அப்புறம் அட்லாண்டா ஃபெட்னாவில் தெருக்கூத்து பண்ணி நம்ம 2009 எல்லாருக்குமே தெரியும் ஈழம் ஸ்ட்ரகிள் நடந்தது. அந்த டைமில் வந்துட்டு அட்லாண்டா ஃபெட்னாவில் நடந்த தெருக்கூத்து நிகழ்ச்சியிலையுமே வந்துட்டு நம்ம பனைநிலம் தமிழ்ச்சங்கம் வந்துட்டு ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இது இல்லாமல் வந்துட்டு சிலம்பம் இந்த மாதிரி சில விஷயங்களும் வந்துட்டு நிறையவே வந்துட்டு ஆக்டிவிட்டியில் இருந்தது. 2011 சார்ல்ஸ்டனில் நம்ம வந்துட்டு ஃபெட்னா மூலமாக கன்வென்ஷன் நடத்தணும். அதில் வந்துட்டு நம்ம பனைநிலம் தமிழ்ச்சங்கம் தான் வந்துட்டு லீடில் இருந்து எல்லா விஷயங்களுமே வந்து எடுத்து பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் வந்துட்டு அதை வந்து கேலியார்ட் கன்வென்ஷன் சென்டரில் நடந்தது சார்ல்ஸ்டன் டவுன் டவுனில். பெரிய வெகு விமரிசையான ஒரு விழாவாக நடந்தது. ஆக்டர் நாசர் வந்துட்டு சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பறை இசை நம்ம சங்க காலத்திலிருந்தே வந்துட்டு நம்ம தமிழர்களோட இசை அப்படின்னு சொல்லக்கூடிய பறை இசையை வந்துட்டு யுஎஸ்ஏக்கே வந்துட்டு நம்ம வந்து முதல்ல கொண்டு வந்து அதை வந்து நிறைய பேருக்கு அது ஒரு பெஸ்ட் இன்ட்ரெஸ்டாக வந்து ஷேர் பண்ணோம். அது சக்தி குரூப்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல இருந்து ஒரு குரூப் கூப்பிட்டு வந்து அவங்கள வந்துட்டு இங்கே வச்சு அது ஒரு பெரிய ப்ரோக்ராமாக பண்ணியிருக்காங்க. இது 2011. அது இல்லாமல் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் நம்ம என்ஜிஓ மூலமாக ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்காக நிறைய விஷயங்கள் வந்துட்டு ப்ரோக்ராம்ஸ் நடத்தினாங்க. 2012 கிட்டத்தட்ட 22 சாங்ஸை வந்துட்டு திருக்குறளை பேஸ் பண்ணி அதில் காமத்துப்பால் செக்ஷனை வச்சு இங்கிலீஷ் தமிழ் 2 லாங்குவேஜ்லையுமே வந்துட்டு திருக்குறளை வந்துட்டு பரிசாற்றினாங்க. இது இல்லாமல் வந்துட்டு ஹார்வர்டு தமிழ் சேர் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். 2012 ஹார்வர்ட் தமிழ் சேருங்கிறது ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தது. அதில் பிஎன்டிஎஸ் வந்துட்டு பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட $5,000 வந்து கிஃப்டாக வந்துட்டு டொனேட் பண்ணாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கரோலினாவுடைய திருமூலர் சேருக்கு பிஎன்டிஎஸ் வந்துட்டு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனில் இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு எம்யூஎஸ்சியோட இன்டர்நேஷ்னல் ஃபுட் ஃபெஸ்டிவல்லையும் நம்ம வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம் எவ்ரி இயர். இதில் கீ ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பனைநிலம் தமிழ்ச்சங்கம் வந்துட்டு ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்டாக இருக்கட்டும், இல்லை நீட் ப்ரொட்டஸ்டாக இருக்கட்டும், ஈழம் ஸ்ட்ரகிளுக்கு உண்டான ப்ரொட்டஸ்டாக இருக்கட்டும், இல்லை கஜா புயலில் வந்துட்டு ரிலீஃபை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு பனைநிலம் தமிழ்ச்சங்கம் உங்களுடைய ஆதரவுனால வெகு சப்போர்ட்டை வந்துட்டு நம்ம வந்து பொதுமக்களுக்கு நம்ம வந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்களை வந்து நம்ம செய்ய முடியுது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.
தமிழராய் பிறந்ததுக்கு பெருமை கொள்வோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி. நன்றி. செக். சொல்லிடு. நன்றி திரு பாலமுருகன் அவர்களே. இருளை அகற்றும் ஒளி போல அறியாமையை நீக்கும் அறிவாக நம் பண்பாட்டின் அடையாளமானது குத்துவிளக்கு. இந்த மங்களகரமான குத்துவிளக்கை ஏற்ற திருமதி ஜானகி சுந்தர் அவர்களை, அஞ்சும் பாஷா அவர்களை, சுகன்யா பாலமுருகன் அவர்களை, திருமதி பிரியா சத்யன் அவர்களை, ஷாலினி மதுசூதரன் அவர்களை, விஜய் சிவகுமார் அவர்களை, ரேவதி நாராயணன் அவர்களை, கலைவாணி ஜெகன் அவர்களை, தர்ஷினி மணிவண்ணன் அவர்களை, திவ்யா ஸ்ரீனிவாசன் அவர்களை அழைக்கிறோம். சொல்லிட்டேன் சவுண்ட் வைக்க சொல்லிட்டேன். சொல்லிட்டேன் ஃபுல்லாக வைக்க சொல்லுங்கள்.
பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ப்ளீஸ் உட்காந்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். குட்டீஸ் எல்லாம் ப்ளீஸ் ஒரு இடமா உட்காந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆயக்கலை 64 முதல் கலையாம் பரதக்கலை. பாவம், ராகம், தாளம் ஆகியவற்றின் கலவையே பரதமாகும். அந்த அழகான பரதநாட்டியத்தை நம்ம முன் ஆட வராங்க கார்த்திகா மற்றும் அக்ஷயா. இல்லை இல்லை sa
சிக்கும் ருத்ரனை மணந்தவள் மாயே, காக்கும் திருவாளின் சோதரியும் நீயே. படைக்கும் பிரம்மனை படைத்தவள் அவளே, அழிக்கும் ருத்ரனை மணந்தவள் மாயே, காக்கும் திருவாளின் சோதரியும் நீயே. எரிக்கும் நெருப்பில் பிறந்தவள் அவளே, தச்சன் நெருப்பில் குதித்து கரைந்தவள் அவளே. எரிக்கும் நெருப்பில் பிறந்தவள் அவளே, தச்சன் நெருப்பில் குதித்து கரைந்தவள் அவளே. ததிங்கினத்தும் தக்க ததிங்கினத்தும் தக்கத்திக்கு ததிங்கினத்தும் ததிங்கினத்தும் தக்க ததிங்கினத்தும் தக்கத்திக்கு ததிங்கினத்தும் ததிங்கினத்தும் தக்க ததிங்கினத்தும் தக்கத்திக்கு ததிங்கினத்தும் ததிங்கினதும் தக ததிங்கினதும் தகதிகு ததிங்கினதும் ததிங்கினதும் தக ததிங்கினதும் தகதிகு ததிங்கினதும் ததிங்கினதும் தக ததிங்கினதும் தகதிகு ததிங்கினதும். சூரனை வென்றிடவே கொடுத்தவள் ஞான குழந்தையும் கடலிட பால் கொடுத்தவள். சூரனை வென்றிடவே கொடுத்தவள் ஞான குழந்தையும் கடலிட பால் கொடுத்தவள். தம் ததம் ததக சண்ட தித்த தித்த தக முண்ட தொம் ததம் ததக பண்ட நம் தனம் ததக கொண்டாள் வத கொண்டாள். தம் ததம் ததக சண்ட தித்த தித்த தக முண்ட தித்த ததக கொண்ட நம் தனம் ததக வென்றாள் வத கொண்டாள். மகிஷமர்த்தினி ரூப பயங்கரி கபாலகாரிணி சிம்மவாகினி நடன விலாசினி நாகரூபிணி மகிஷமர்த்தினி ரூபபயங்கரி கபாலகாரிணி சிம்மவாகினி நாட்ய விலாசினி நாகபூஷணி. கண்ணொடு கரமும் ஆயிரம் கொண்டவள் கபால துர்க்கை, கண்ணொடு கரமும் ஆயிரம் கொண்டவள் கபால துர்க்கை. தங்கி சக்கரமும் வெல்லும் அங்கம் கொண்டவள் துர்க்கை, தங்கி சக்கரமும் வெல்லும் அங்கம் கொண்டவள் துர்க்கை. துர்க்கே 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 என்று கவித்துவம் பாடி தாசன் சிவலோக நாதன் பணிய அருள்வாய் துர்க்கே. துர்க்கே 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 என்று கவித்துவம் பாடி தாசன் சிவலோக நாதன் பணிய அருள்வாய் துர்க்கே. துர்க்கே துர்க்கே ஜெய ஜெய துர்க்கே, துர்க்கே துர்க்கே ஜெய ஜெய துர்க்கே, துர்க்கே துர்க்கே ஜெய ஜெய துர்க்கே, துர்க்கே துர்க்கே ஜெய ஜெய துர்க்கே. நன்றி அக்ஷயா அண்ட் கார்த்திகா. மஞ்சு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன நம்ம சொல்லுங்க. சங்கத்தின் சார்பா வந்து தமிழ் பள்ளி நடத்திட்டு வரோம். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆமா திவ்யா தெரியும். ஆனா இன்னும் அதை பத்தி விரிவா சொன்னீங்கன்னா இங்க இருக்கிற நம்ம மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, ரொம்ப வளவளன்னு இருக்காம சும்மா ஒரு 2 லைன்ல சொல்லி முடிச்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம தமிழ் சங்கத்துல வந்து தமிழ் பள்ளி நடத்திட்டு வரோம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னால இந்த தமிழ் பள்ளி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு 12 பிள்ளைகள் வந்து இந்த தமிழ் பள்ளிக்கு நமக்கு வந்தாங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம யாரை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னா அந்த 12 பிள்ளைகளை நம்ம பாராட்டணும். ஏன்னா அடுத்ததா வந்து அந்த பிள்ளைகளோட பெற்றோர்களை எங்க இருந்தாலும் நம்ம ஒரு 2 hours லைப்ரரியில நம்ம கண்டக்ட் பண்ணாலும் எங்க இருந்தாலும் கரெக்டா ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்து விட்டுட்டு கரெக்டா கொண்டு போய் விடுறாங்க. ஸோ இது வந்து நம்ம பெற்றோர்களை நம்ம கண்டிப்பா வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். நாங்க இப்ப என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து சமச்சீர் கல்வி இருக்கு இல்லையா, அந்த சமச்சீர் கல்வியை அப்படியே கொண்டு வந்து அதான் நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். 2 கிளாஸா பிரிச்சு பிகினர்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் அப்படின்னு 2 கிளாஸா பிரிச்சு எழுதுறதுக்கும் சொல்லி தரோம். அதே டைம் நம்ம அவங்க நல்ல தமிழை வாசிக்கிறதுக்கும் சொல்லி தரோம். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் தமிழ் மொழி அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு மொழின்னு நமக்கு தெரியும். நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போக வேண்டிய ஒரு மொழி. நம்மளோட அந்த மொழி வந்து அப்படி நிற்க கூடாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து தமிழ் வந்து தெரியல அப்படின்னு யாரும் கவலைப்பட வேணாம். நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தாலே போதும். இதுல வந்து நம்ம இதுக்கு மேல நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்ம கண்டிப்பா நம்ம கொண்டு போய் சேர்ந்துருவோம். ஸோ நம்ம தமிழ் பள்ளி மாணவர்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்காக
பிள்ளைகளா? என் பேர் அபிநந்தன். என் பேர் ரியா. என் பேர் கெத்திக். என் பேர் ரேயா. என் பேர் சத்யா. என் பேர் சாந்தினி. நாங்கள் அறம் செய்ய விரும்பும் ஆறு வளர்ச்சினம் ஏழ்வது கழவே ஈவது விளக்கல் உதயது விளம்பல் ஊக்கமது கைவிடு என் எழுத்து இகழே ஏற்படி இகழ்ச்சி அயமட்டூர் உதவது வழியே லாகியம் பேசல் அக்ரம் சுருக்கேன். இப்பொழுது திருக்குறள் கதை குறள் விளக்கம் சொல்ல போகிறோம். கதை: ஒரு மாட்டு வண்டிக்காரர் மாட்டு வண்டியில் தேங்காயெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு குறுக்கு பாதை வந்தது. பக்கத்தில் ஒரு சிறுவன் கிட்ட அந்த மாட்டு வண்டிக்காரர், இந்த சாலையில் போனா ஊருக்கு செல்லாமான்னு கேட்டாங்க. அப்போ அந்த சிறுவன் சொன்னாங்க, ஓ போலாமேன்னு சொன்னாங்க. அந்த மாட்டு வண்டி போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டாங்க. அப்போ அந்த சிறுவன் சொன்னாங்க, மெதுவாக போனால் 10 நிமிஷம் ஆகும், அதே வேகமாக போனால் 30 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாட்டு வண்டிக்காரருக்கு ரொம்ப கோவம் வந்து, என்ன கிண்டல் பண்ணுறியான்னு கேட்டாங்க. அப்போ அந்த சிறுவன் வந்து, என்னை நம்பலைன்னா நீங்களே வேணால் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாட்டு வண்டிக்காரர் மாட்டு வண்டியில் நல்லா வேகமாக போனார். அப்போ அந்த சாலையில் நிறையா கல் இருந்ததுனால மாட்டு வண்டி கீழே சாஞ்சு தேங்காயெல்லாம் கீழே விழுந்துருச்சு. அப்போ அந்த மாட்டு வண்டிக்காரர் ஒரு தேங்காயாக எடுத்து திருப்பி மாட்டு வண்டிக்குள்ளே வைக்கிறதுக்குள்ளே 30 நிமிஷத்தை விட அதிகமாகிடுச்சு. அப்போ தான் அந்த மாட்டு வண்டிக்காரருக்கு புரிஞ்சது அந்த சிறுவன் சொன்னது உண்மை. குறள்: எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. விளக்கம்: எப்பொருளை யார் யாரை கேட்டாலும் கேட்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் அப்பொருள் மேலான பொருளை காண்பது அறிவாகும். தமிழ் அன்னை என்பது தமிழை தாயாக போற்றும் உருவம் ஆகும். இப்போது நம்ம தமிழ் அன்னை பற்றி பாட போகிறோம். அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவரே, என்னை வளர்ப்பவரே, என்னில் வளர்ப்பவரே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவரே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் தமிழ் வகுப்புக்கே போயிட்டு அந்த மாதிரி இருக்குல்ல. இங்கே நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்தது நம்ம தாய் தமிழ் தான். ஸோ இந்த தமிழை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக கடத்தி செல்லணும். ஸோ எல்லாரும் உங்கள் குழந்தைங்களை தமிழ் கற்றுக்க என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ குட்டீஸ். கொஞ்சம் இவ்வளோ நேரம் தமிழ் ஸ்கூல்ல இருந்து அட்லீஸ்ட் 2 பேராவது தமிழ் கற்றுக்க ட்ரை பண்ணுவாங்க இல்லையா பசங்க? கண்டிப்பாக. அடுத்தது வந்து இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வந்து இசையை கேட்போமா? இவ்வளோ நேரம் பாடம் படித்தோம், இப்போ கொஞ்ச நேரம் நம்ம இசையை கேட்போமா?
அப்படியா? பாட்டு பாட வராங்களா? உங்களுக்கு விசை தட்டுனா என்ன தெரியுமா மஞ்சு? எனக்கு தெரியாதே. இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நவீன் மாறன். தம்பி டீ என்ன வரணும். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன். பையன் மூடிட்டு எங்க புக்கு வச்சு மறைச்சிருக்காங்க. ரொம்ப டயக்னாக்கு சொல்லுங்க. டயக்னாக்கு சொல்லுங்க.
நன்றி நவில். நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன தெரியுமா? நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரவங்களுக்கு இந்த ஏரியா, அந்த ஏரியா, இந்த இடம், அந்த இடம், எங்க போனாலும் அவங்களுக்கு பயம் இல்லை. ஏன்னா அவங்க ஆட போறது நம்ம தளபதி பாட்டுக்கு. வாங்க பிரதீக் ஹேமச்சந்திரா. ஹேமச்சந்திரா இந்த ஆட்டம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இன்னும் கொஞ்சம் இல்லைங்க, நிறைய 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 பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. குழலினிது யாழினிது என்று திவ்யா, நம்ம தமிழ் சங்கத்தோட பொங்கல் விழாவை சிறப்பிக்க 2 கவிஞர்கள் வந்திருக்காங்க. அப்படியா? எங்கிருந்து வந்திருக்காங்க மஞ்சு? எட்டயபுரத்துல இருந்து நம்ம சார்ல்ஸ்டனுக்கு டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. வாங்க, ஆதவ், அனிருத் அண்ட் தேவ் கிரிதரன்.
இன்னைக்கு வாரிய பாட்டு பாட போறோம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓடுக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, உனக்கொன்னே விளையாடு பாப்பா. காலையில் ஒரு படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை மூன்று நல்ல விளையாட்டு. வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா, நீ வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒன்றற்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, உனக்கொன்னே விளையாடு பாப்பா. காலையில் ஒரு படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை மூன்று நல்ல விளையாட்டு. என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா, நீ வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. நன்றி நன்றி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதியாரின் கூற்ற பாரதியாவே வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. நன்றி தேவநாதவ். தை பிறந்தாச்சு, நல்ல வேலையும் வந்தாச்சு. பொங்கல் அன்று உழவர்களுக்கு நன்றி சொல்லி அதோட பெருமைகளை சொல்றதுக்கு வராரு நம்ம கவின் சூர்யா. எல்லாருக்கும் மாலை வணக்கம். என் பேர் சூர்யா. நான் இன்னைக்கு வந்துட்டு இந்தியாவிலே மிக பழமையான கொண்டாடப்படுகிற பொங்கல் விழா பற்றி பேச போகிறேன். பொங்கல் விழா வந்துட்டு எதுக்கு கொண்டாடுறோம்னா, உழவர்களுக்கு உதவி செய்த கால்நடைகளுக்கும் மற்றும் இயற்கைக்கு நன்றி சொல்லும் விதமாக பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. இந்த பொங்கல் விழாலேயே மொத்தம் 4 வகையான பொங்கல் விழா இருக்கு. அது முதல் விழா வந்துட்டு போகி, அதுக்கப்புறம் 2வது வந்துட்டு இது தைப்பொங்கல், அதுக்கப்புறம் 3வது காணும், அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல், அப்புறம் 4வது காணும் பொங்கல். முதல்ல போகி பற்றி பேச போகிறேன். மார்கழி மாதத்தின் இறுதி நாளாக போகி பொங்கல் கொண்டாடப்படுகிறது. போகி பொங்கலே வந்துட்டு வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை தீயில் எரிட்டு புது பொருட்களை வாங்கி வீட்டில் அலங்கரிப்பாங்க. அதுக்கப்புறம் தைப்பொங்கல் வந்துட்டு தை மாதத்தின் முதல் நாளாக தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. தைப்பொங்கலில் தான் வந்துட்டு எல்லோரும் புது ட்ரெஸ் போட்டுட்டு எல்லோரும் கொண்டாடுவாங்க. தைப்பொங்கல் அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டிற்கு வெளியே கோலம் வரைந்து, அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிற இடத்துலையும் கோலம் வரைந்து பொங்கல் பொங்கி விடும்போது பொங்கலோ பொங்கல் என்று கூறுவேன்.
அடுத்து மாட்டுப் பொங்கல். பொங்கலின் 3ஆம் நாளாக மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. உழவர்களுக்கு உதவி செய்த மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாடுகளை குளிப்பாட்டி குளிப்பாட்டி அதுக்கப்புறம் அது பொங்கல் விட்டு வழிபடுத்துவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. காணும் பொங்கலில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இது உறவினர்களை சந்தித்து அதுக்கப்புறம் இது அவங்கக்கிட்ட ஆசிரியர் வாங்கி குடும்ப இது ஜெனரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணுவோன்னா இது நிறைய இது சறுக்கு மரம், ஜல்லிக்கட்டு போன்ற தமிழ் இது விளையாட்டுகளை நம்ம காண முடியும். இது எல்லாருடைய மகிழ்ச்சியும் பொங்கல் வந்துட்டு பொங்கி விடுற மாதிரி எல்லாரோட மகிழ்ச்சி இது எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்கணும் என்று இந்த உரையை நான் முடிவு செய்கிறேன். நன்றி. நன்றி கவின் சூர்யா. இங்க கவின் சூர்யாவுக்கு ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி போல இருக்கே. இன்னொரு வாட்டி